புதுயுகம் வழங்கும் யாவரும் கேளீர் சொல்லரங்கம் புகழும் பெருமைமிக்க ராசிபுரம் மாநகரில் உங்களுடைய அமோக ஆதரவோடு இதோ தொடங்குகிறது. ராசிபுரம்னு சொன்ன உடனேயே பாரம்பரியமிக்க இந்த நகரத்தினுடைய பெருமைகள் எல்லாம் நமக்கு தோன்றுகிறது. கொல்லிமலைக்கு அடியில் இருக்கக்கூடிய அடிவாரம் இது. கொல்லிமலை 2000 ஆண்டு பழமையுடைய கடையேழு வள்ளல்கள் சொல்லக்கூடிய பாரி, காரி, ஓரி, அதியமான் என்று சொல்லத்தக்க பெருமக்கள்ல மிகுந்த வீரமும் குடையும் கொண்ட ஒரு வள்ளல் வாழ்ந்த ஊர் கொல்லிமலை. யாரு தெரியுமா? வல்வில் ஓரி. வல்வில் ஓரி என்கின்ற அந்த அற்புதமான மன்னன். அவனுடைய வில் ஆற்றல் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, அவன் வில்ல வளைச்சு ஒரு அம்பு விட்டான்னா, இப்ப நீங்க பாகுபலி 1, 2 பார்த்திருப்பீங்க, கிராபிக்ஸ்லயே அம்பு போகுது. அனுஷ்காவும் அவரு கதாநாயகன் பிரபாஸும் அப்படி வளைக்கிறதுக்குள்ள அம்பு போய் குத்துது. அதெல்லாம் சிஜி ஒர்க்கு, கிராபிக்ஸ் நமக்கு தெரியும். ஆனா ஒரே அம்பில் 7 மிருகங்களை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் உடையவன் தான் வல்வில் ஓரி. அதாவது ஒரே அம்பு, அந்த அம்பு யானையை துளைத்து, புலியை துளைத்து, சிங்கத்தை துளைத்து என்று வரிசையாக சென்று மரத்தில் இருக்கக்கூடிய உடும்பினுடைய உடம்பை தேய்ச்சிட்டு போகுமா. அத்தகைய வலிமை மிகுந்த வல்வில் ஓரி ஆண்ட தேசத்தின் அடிவாரத்தில் என்று பேசுவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் கூட அழகா சொன்னா, நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களே இல்லையோ, கம்பராமாயணத்தை எழுதிய கம்பன் தெரிந்து கொண்டான். அதுக்கு என்ன ஆதாரம் கேட்கிறீங்களா? ராமனை சந்தித்த போது சுக்ரீவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தலாம். ராமன் யாரு, சுக்ரீவன் யாருலாம் குழப்பப்படாது. ராமாயணம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும். கதாநாயகன் ராமன், சுக்ரீவன் அந்த குரங்கு கூட்டத்தினுடைய தலைவன். அவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்ததான், இந்த ராமனால் நம்முடைய எதிரியாகிய வாலியை வீழ்த்த முடியுமா அப்படின்னு யோசிச்சானா. அதுக்கு என்ன செய்யலாம்? 7 மராமரங்கள் ஒரே வரிசையா நிக்குது. இந்த 7 மராமரங்களை ஒரே அம்பிலே வீழ்த்த முடியுமான்னு ராமன் கேட்ட உடனே, ராமன் அப்படி அம்பை எடுத்து ஒரு சுத்திட்டு அடிக்கிறான். 7 மராமரங்களை அந்த அம்பு ஊடுருவி கொண்டு சென்றது என்ற காட்சியை கம்பராமாயணத்தில் பார்க்கிறோம். அதற்கு முன்னோடியாக இருந்த அந்த செயல் எது என்றால் வல்வில் ஓரியினுடைய அம்பு என்று சொன்னால், ராமனுக்கே ஒரு பெரிய ஆற்றலை எடுத்துக்காட்டுமாறு இருந்த இடம் இந்த இடம்தான். என்ன அழகா சொல்வதாக இருந்தால், இந்த ஊருக்கான பெருமைகள் எத்தனையோ சொல்லிட்டே போலாம். இப்ப பேச்சாளர்கள் அதையெல்லாம் சொல்ல இருக்கிறாங்க. எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பேச்சாளர்கள், அரசியல் ரீதியாக பெரும் பெரும் சான்றோர்கள் பிறந்த ஊர் இந்த ஊர். ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல்ல என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுடைய அந்த நல்ல குரலை நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் தொலைபேசியில. நண்பர்கள்லாம் வந்தாங்க. அப்படி வந்த உடனே அவர் சொன்னாரு, இந்த பகுதியில் எங்களுடைய நற்பணி மன்றம், அதாவது ரசிகர் மன்றம்னு சொல்ல மாட்டாங்க, நற்பணி மன்றம் ஆயிரக்கணக்கான நல்ல செயல்களை செய்திருக்கிறது. இரத்த தான முகாம், கண்தான முகாம், உடல் தானம், கல்வி என்று எல்லா வகையிலும்
தன்னுடைய செயல்பாடுகளை சொல்லிட்டு உடனே பேச்சுல சொன்னாங்க, நாங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். அதுல ஒரு குழந்தை இப்ப சமீபத்தில் படிச்சு பொறியாளராக பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குன்னு நண்பர் சொன்ன உடனே, மணி அவர்களும் காளி அவர்களும் சொன்ன உடனே உண்மையிலே மகிழ்ந்து போனாரு கமலஹாசன் அவர்கள். உதவுகின்ற மனப்பான்மை கொண்ட ராசிபுரம் மக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை சொல்லி, இந்த சொல்லரங்கம் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய சூழலில் அவசிய தேவை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. எது அப்படின்னு ஒரு கேள்வி. இதுல 3 விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. வளம் தரும் விவசாயமா, பலம் தரும் பண்பாடா, நலம் தரும் தொழில்நுட்பமா? சரி, இதை இப்படி சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொன்னா இப்படி வச்சுக்கலாம். முதல்ல என்ன, அக்ரிகல்ச்சர் முதல் வார்த்தை, அடுத்து கல்ச்சர், அடுத்து டெக்னாலஜி. இந்த 3 தான் பேச இருக்காங்க. இப்ப நான் முதல்ல தமிழ்ல சொன்னேன், கொஞ்சம் புரிஞ்சிருக்காது. திருப்பி இங்கிலீஷ்ல சொன்னா ஓ அதானா அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். அதனால இதை நினைவு வச்சுக்கங்க. எது தேவை என்று கேட்டால், வளம் தரும் வேளாண்மை விவசாயமா, பலம் தரும் பண்பாடா, நலம் தரும் தொழில்நுட்பமா? இந்த 3 தலைப்பை எடுத்துக்கிட்டு இங்க பேச வந்திருக்காங்க. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம்னா பேச தெரிந்தா தான் ஜெயிக்கலாம். அதுக்காக செல்ல பேசினா ஜெயிக்க முடியாது. செல்லுல பேசினா பில்லு தான் வரும், மறந்துடக்கூடாது. பேசி பழகணும். இங்கே பேச்சாளர்கள் வந்திருக்கிறாங்க. 3 விஷயங்களை எடுத்துக்கிட்டு சொல்ல போறாங்க. வேளாண்மை தேவையா? தேவை. இந்த சூழல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. இன்னைக்கு என்ன பயமா இருக்கு தெரியுமா? தண்ணீர், உணவு, சாப்பாடுன்னு சொல்றமே, உணவு, உடை, தொழில்நுட்பம், வல்லரசு, எத்தனையோ கனவு இருக்குது. இந்த கனவுகளுக்கு அடிப்படையாக இருப்பது அது வேளாண்மை. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழடு முன்தோன்றிய மூத்தகுடின்னு ஐயனார் இதனார் என்ற ஒரு புலவர் புறப்பொருள் இன்பா மாலையில் எழுதியிருப்பார். வேற ஒன்றும் இல்லை. விவசாயத்தை கற்றுக் கொடுத்தது யாரு என்றால் நம்மவர்கள். உலகத்துக்கே கொடுத்த கொடை அது. இப்ப சமீபத்தில் சென்னையில விதை பாதுகாப்பு நிகழ்ச்சி நடந்தது. இந்தியா முழுவதும் வந்திருந்தாங்க. நான் போயிருந்தேன். அதுல கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து பேசினாருங்க. என்ன சொன்னார் தெரியுமா? அவருக்கு வயசு 65, அவங்க அப்பா வந்திருந்தாரு, அவருக்கு வயசு 95. அவர் சொல்றாரு, நானும் எங்க அப்பாவும் விதைகளை பாதுகாக்கிற அந்த ரகசியத்தை தமிழ்நாட்டு மக்களிடம்தான் தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா நாம எவ்வளவு பெரிய ஆட்கள்னு பாருங்க. அதுபோல பண்பாடுங்கிற விஷயம் என்ன? சாதாரணமா வாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, வரவேற்றல், கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போதல், வீட்டில இருந்து வெளியே போறப்போ ஒரு 7 அடி போய் அவர்களை அனுப்புதல், சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது, சாப்பிடுற வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறது, வெளியில விருந்தாளை உட்கார வச்சுட்டு உள்ள சாப்பிட மாட்டோம் நம்ம. இதெல்லாம் நம்முடைய பண்பாடு. தொழில்நுட்பம்னா, நான் இப்ப ரஷ்யா போயிருந்தேன் போன மாதம். அங்க என் நண்பர் விஜயகுமார் அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? தமிழ்நாட்டில் நான் படிச்ச, அவர் படிச்ச திருத்தங்கல்னு ஒரு இடம் இருக்குது சிவகாசி பக்கத்தில். அங்க 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பை நாசா விண்வெளி நிலையம் ஏற்றுக்கொண்டு ரஷ்யாவுக்கு அவரை கூப்பிட்டிருக்கு. அந்த செலவை நான் ஏற்றுக்கொண்டேன். என் பள்ளிக்கூடத்து மாணவன் 8ஆம் வகுப்பில் உலக சாதனை பண்ணி இருக்கிறான். பாத்துங்க. அது மட்டும் இல்ல, இப்ப சமீபத்தில் விண்வெளியில ஒரு புதிய கோள் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு யார் பேர் வச்சாங்க தெரியுங்களா? இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு +2 படிக்கக்கூடிய மாணவியினுடைய பேர் அதுக்கு வச்சாங்கன்னு சொன்னா அந்த கட்டுரையில் முதன்மையாக வந்தது நம்முடைய பிள்ளைகள் தான். விண்வெளியா, மண்ணா, ஆகாயமா, காற்றா, பண்பாடா, எல்லாவற்றிலையும் நாம் தான் என்று நிற்கின்ற அந்த தலைமுறையில் நம்ம இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு தெரியாத விஷயம் இல்லை, நாம செய்யாத சாதனை இல்லை. இத்தனை பெருமை கொண்ட விஷயத்தில் எது மிக அவசிய தேவை என்ற ஒரு கேள்வி கேட்டு, வளம் தரும் வேளாண்மையா, பலம் தரும் பண்பாடா, அல்லது நலம் தரும் தொழில்நுட்பமா, எது
இப்போதைக்கு அவசிய தேவை. இதோ யாவரும் கேளீர் சொல்லரங்கம் தொடங்குகிறது. ஐயா, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு சிறப்பு பெயர் இருக்குங்கய்யா. மல்லிகை மொட்டு நகரம் அப்படின்னு சொன்னா மதுரை, பட்டு நகரம் அப்படின்னு சொன்னா காஞ்சிபுரம், லட்டு நகரம் அப்படின்னு சொன்னா திருப்பதி, துட்டு நகரம் தொழில் நகரம் அப்படின்னு சொன்னா நம்ம ராசிபுரம் தாயா. அப்படிப்பட்ட ராசிபுரத்து மண்ணுக்கும் என்னுடைய ராசிபுரத்து மக்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். ஐயா, நீங்களே பாக்குறீங்க, இந்த மேடையில் இருக்கிறவங்களோட நான் வயசுல சின்ன பையன். நான் வயசுல வேணா சின்ன பையனா இருக்கலாம், ஆனா நான் சொல்ல போற விஷயம் பெருசு. அப்படி நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியுமாயா? இன்றைய சூழல்ல எது அவசிய தேவைனா அது நம்மளோட விவசாயம் தாயா. தொழில்நுட்பம் தொழில்நுட்பங்கிறாங்க, அந்த தொழில்நுட்பத்தினால எவ்வளவு தீமைகள் வருதுன்னு உங்களுக்கே தெரியும். பண்பாடு பண்பாடுங்கிறாங்க, ஆனா இப்ப இருக்கிற பண்பாடு நம்ம மக்களை படாத பாடுபடுத்திட்டு இருக்கு. பண்பாடு படாத பாடுபடுத்துது. ஆனா நம்முடைய விவசாயம் தாயா யாருக்கும் எந்த தீமையும் தராதனால, வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போறதுனால என்னுடைய தலைப்பு விவசாயம் பெருமையா சொல்றேன்யா. ஐயா, அரிசி வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில இருந்து கிராமத்துல இருந்து வருது. ஆனால் அந்த கிராமத்து விவசாயி படுற கஷ்டம் நகரத்துல இருக்கவங்க தெரிய மாட்டேங்குதுயா. விவசாயி படுற கஷ்டம் மட்டும் உங்களுக்கு வேணாம், ஆனா அந்த விவசாயி விளைவிக்கிற உற்பத்தி பொருள் மட்டும் வேணும்னா எப்படியா? நல்லா கேளுங்க. நண்டோட பயிர் நடணும், நெறியோட வாழை நடணும், தேரோட தென்னை நடணும் இந்த உலகத்துக்கு சொல்லி கொடுத்தவங்கயா நம்ம விவசாயிகள். பாத்தீங்களா? முதல் வார்த்தையை பாருங்க. முதல் வார்த்தை என்ன? நண்டூர பயிர் நடணும். பயிர் நடுறப்ப 2 பயிருக்கு நடுவுல நண்டு ஓடுற அளவுக்கு இடம் இருக்கணுமா. நம்ம வாட்டுக்கு அம்பட்டியும் கொண்டு வரிசையா முடிய நடுற மாதிரி நட்டப்படாதான், நண்டு ஓடுகிற அளவுக்கு இடைவெளி விடணும். அடுத்து நரியோட வாழை நடணும். நரி ஓடுறதுக்கு நடுவுல, அதாவது 2 வாழை மரம் வச்சா நடுவுல நரி ஓடணுமா. அக்கா நரி வாங்கி வளர்க்கப்படாது, அந்த அளவுக்கு இடம் இருக்கணும். அடுத்து தேரோட தென்னை நடணும். தென்னை மரம் வைக்கிறப்ப நடுவுல தேர் வந்தாலே உள்ள கூடி போற அளவுக்கு இடைவெளி இருந்தா தான் அது நல்லா காய்க்குமா. ஆக நண்டு நரி தேர் அது எதோடு சேர்க்கிறோம்? வயலோட சேர்த்து நாத்து, அதே போல வாழை, அதே போல தென்னை என்று சொல்லுகிறோம் என்றால் இந்த வயதுல எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காரு, இதுவே ரொம்ப பாராட்டு. தொழில்நுட்பம் தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறீங்க, இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்தினால எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கே தெரியுது ஐயா. எதுக்கு எடுத்தாலும் மிஷின், எதுக்கு எடுத்தாலும் மிஷின், எதுக்கு? பணம் சம்பாதிக்கிறதுக்கு தானே. அப்படி பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்களை பார்த்து கேட்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு பசி எடுத்துச்சுன்னா சாப்பாட்டுக்கு பதிலா ரூபாய் நோட்டுகளையும் விக்குனா தண்ணி குடிக்க சில்லறை காசுகளையும் பயன்படுத்துவீங்க? எல்லாம் கேளுங்க. மத்தியானத்துக்கு சிம் கார்டு 3 மணிக்கு மேல வேற ஏதாவது திங்க முடியுமா? அப்படி பசி எடுத்தா என்ன பண்ணுவீங்க? உணவை தேடிதானே போவீங்க. அந்த உணவு உற்பத்தி பண்றனே விவசாயி தானே. அப்படிப்பட்ட விவசாயம் தான் என்னுடைய தலைப்புங்கிறதுல பெருமைப்படுறையா. ஐயா, ஒரு பையன் என்னோட நண்பங்கிட்ட கேக்குறான், உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாருன்னு. அந்த பையன் என் அப்பா ஒரு விவசாயிடான்னு சொல்றான். அதுக்கு தன்னுடைய நண்பர் ஏளனமா பாக்குறான். அதுக்கு அந்த பையன் என்ன பதில் சொல்றமான்னு தெரியுமாயா? டே, நாங்க சேத்துல கால் வச்சாதான்டா நீங்க சோத்துல கை வைக்க முடியும் அப்படிங்கிறாயா. அது மாதிரி சென்னை சிட்டி முதல் பட்டி தொட்டி வரை விவசாயத்தோட விழிப்புணர்வு பரவி இருக்குயா. 100க்கு 80 முதல் 90% வரை விவசாயத்தை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அது என்னைக்கு 100க்கு 100 மாறுதோ இல்ல கூடிய சீக்கிரம் மாறும், அன்னைக்கு தான் இந்தியா வல்லரசாவும். அதனால அவசிய தேவை விவசாயம் தான். இந்தியாவை வல்லரசாக்குவோம், அப்துல் கலாமின் கனவுகளை நனவாக்குவோம்னு ஏட்ல எழுதின காலம் போய் இப்ப இருக்கிற என்னோட இளைஞர்கள் உள்ளத்துல எழுதுறாங்கயா. இதுல இருந்தே தெரிஞ்சுக்க வேணாமா? இன்றைய சூழல்ல அவசிய தேவையே நம்மளோட விவசாயம் தான்யா. நாம ஏங்கி பார்த்த நாடுகளை நம்மள திரும்பி பார்க்க வைக்கணும்னா அதுக்கு ஒரே காரணம் என்னோட விவசாயம் தான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.
ஏங்கி ஏங்கி பார்த்த நாடெல்லாம் நம்மளை ஏங்கி திரும்பி பார்க்க வைக்கணும்னா அதுக்கு நமக்கு தேவை விவசாயம் தாங்கிறத இவர் இந்த சின்ன வயசுல இவ்வளவு அழகா சொல்றப்ப கேட்க பெருமையா இருக்குது. அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல் தந்தவளே, உன்னை மறப்போமா? என் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம், அவையோருக்கு இரண்டாம் வணக்கம். தம்பி, இப்ப நீ எத்தனாவது படிக்கிற? இவரா? சரி, நான் பயந்து போனேன், விளைவிக்கிறேன். சொல்லுங்க தம்பி, நீ எத்தனாவது படிக்கிற? 10வது போறேன். 10வது முடிச்சுட்டு நீ விவசாயமாப்பா பார்க்க போற? ஐயா, என் தாத்தா விவசாயம் பார்த்தாங்க, எங்க அப்பா தரிசு நிலத்தை பார்த்தாங்க, நான் இப்ப ரியல் எஸ்டேட்டை பாக்குறேன். இதுதான் இன்றைய விவசாயத்தோட நிலைமை. சொல்லுங்க. நெல்லு போட்டா விளையல, கரும்பு போட்டா விளையல, வாழை போட்டா விளையல, பிளாட் போட்டா விளையுது அப்படிங்கிறான். அப்ப அங்க நெல்லு போட்டா விளையல, கல்லு போட்டா விளையுதுன்னு சொன்னா விவசாயமா பார்க்க போறீங்க 10th முடிச்சுட்டு? ஐயா, இந்த ராசிபுரத்தோட பெருமை என்ன தெரியுங்களா? நெய் தாயா. அந்த நெய்யை வச்சுதான் நான் இப்ப என் உரைய தொடங்குறேன். நல்லா சொல்லுங்க. விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு ஒரு மாநாட்டுக்கு போயிருந்தாங்களாம். அப்போ அங்க இருக்கவங்க பார்த்து கேட்டாங்களாம், என்னையா பெரிய பண்பாடு பண்பாடுன்னு சொல்றீங்களே, எங்க பண்பாடு பாருங்க, கறந்த பாலை போட புதுமையானதுன்னு சொன்னாங்களாம். அதுக்கு நம்ம விவேகானந்தர் சொன்னாரு, பாருங்க, உங்க பண்பாடு கறந்த பாலை போல புதுமையான பண்பாடு தான், நான் ஒத்துக்கிறேன். அந்த பால் ஒரு நாள் நல்லா கெடாம இருக்கும், 2வது நாள் அது பொறை ஊத்தி வச்சா தயிரா ஒரு 2-3 நாள் கெடாம இருக்கும். அந்த தயிர் வெண்ணெயாச்சுன்னா ஒரு 3 நாள் கெடாம இருக்கும். ஆனா அந்த வெண்ணெய உருக்கி நெய்யாக்குனா அந்த நெய் காலத்துக்கு கெடாம இருக்கும். அந்த நெய்யோட சேர்ந்த எந்த பொருளுமே கெட்டு போவதில்லை. அது போலதான் எங்க பண்பாடும். எங்க பண்பாடும் என்னைக்கு கெடாது, எங்க பண்பாடோட சேர்ந்த பிற பண்பாடுமே கெடாதுங்க ஐயா. அதுதான் எங்க தமிழ் பண்பாடு. சொல்றாங்க பாருங்க. பாலை வச்சோம்னா காய்ச்சாம அல்லது காய்ச்சி வச்சாலும் ஒரு நாள் தாங்கும். சரி, உர ஊத்தி வச்சா தயிரா ஒரு 2 நாள் தாங்கும். அதுல வெண்ணெய் எடுத்து வச்சா 1 வாரம் தாங்கும். இந்த வெண்ணெயை நெய்யா மாத்தி வச்சா 3 மாசம் தாங்கும். அந்த நெய்யில ஒரு பலகாரம் செஞ்சு வச்சா திருப்பதி லட்டு 1 வருஷத்துக்கே தாங்கும்னு சொன்னா எங்கள் பண்பாடு அந்த நெய்யை போன்றது என்று விவேகானந்தர் சொன்னார். அழகுமா? ஐயா, இங்க வந்திருக்கிற மக்கள் எல்லாம் பாருங்க ஐயா, தமிழ் பண்பாடை உணர்த்தணுன்றதுக்காக பெண்கள் எல்லாம் சேலையிலையும் ஆண்கள் எல்லாம் வேட்டியிலையும் வந்திருக்காங்க ஐயா. இப்ப நீங்களே பட்டு புடவை கட்டி பூ வச்சு வந்திருக்கீங்களா? இது எங்க பண்பாடு ஐயா. சபாஸ் ஐயா, வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு சுற்றுலா வரவங்க பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து வேட்டியிலையும் பெண்கள் வந்து புடவையும் கட்டிட்டு வராங்க ஐயா. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் தஞ்சை பெரிய கோயிலுக்கும் அந்த பெண்கள் பாருங்க, புடவை கட்ட தெரியாம புடவைய கட்டிக்கிட்டு மல்லிகை பூவை தலையில வச்சுட்டு வர அழகு இருக்கு பாருங்க. அதுதாயா எங்க பண்பாடு. ஐயா, எங்க பண்பாடு எங்க வரைக்கும் ஓங்கி இருக்கு தெரியுங்களா ஐயா? ஐயா, அமெரிக்காவில ஆக்லோ ஆல் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குங்க ஐயா. அந்த நிறுவனத்துல 250 மாணவர்களை கொண்டு பனை நில சங்க தலைவரான ஹரி நாராயணன் அப்படிங்கிறவரு தமிழ் பண்பாட்டை பத்தி ஒரு பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு. ஹரிநாராயணன்கிறவரு அங்க ஒரு அகாடமி, பண்பாட்டு அகாடமி நடத்துறாரு அமெரிக்கால. அவங்க தினமும் எப்படி போய் பாடம் நடத்துறாங்கன்னா, நம்ம பண்பாடான வேட்டியை போட்டுட்டு தான் போய் பாடம் நடத்துறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்களா, ஏங்க ஏன் நீங்க வந்து எங்க நாட்டுக்கு வந்துட்டு எங்க உடைய அணியாம ஏன் நீங்க வேட்டி அணியறீங்கன்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்களா, வேட்டி சட்டங்கிறது எங்க பண்பாடு அப்படின்னு சொன்னா எங்க பண்பாடு எது வரைக்கும் உயர்ந்திருக்குன்னு பாருங்கய்யா. ஆகையால் தான் சொல்றேன், இன்றைய சமுதாயத்துக்கு வந்து பண்பாடுதான் அவசியம் தேவை அப்படின்னு என் உரையை முடிச்சுக்கிறேன். நம்முடைய அடையாளம் எது என்று கேட்டால் நம்முடைய பண்பாடு. நாம யார் என்பதை நம்முடைய உடையும் நம்முடைய செயல்களும் நிர்ணயிக்கும். தென்பொதிகை பிறந்த மொழி, தென்பாண்டி வளர்ந்த மொழி, தேனினும் இனிய மொழி, தெவிட்டாத செந்தமிழ் மொழியில் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். ஐயா, நீங்க மதுரையில இருந்து எப்படிங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்க? இப்படியே தான் வந்தேன். இல்லங்க ஐயா, எதுலங்க ஐயா வந்தீங்க? அப்படி கேக்குறீங்களா? ஏதோ ஏழைக்கு ஏத்த ஒரு இனோவா கார் வச்சிருக்கேன், அதுல வந்தேன். சரிங்க ஐயா, தம்பி பேசினாங்க, என் சகோதரி பேசினாங்க,
டெக்னாலஜி வேண்டாம், விட்டுருங்க. நீங்க மாட்டு வண்டியில மதுரையில இருந்து வந்திருந்தா இந்த நிகழ்ச்சியை நாளைக்கு தாங்க ஐயா நடத்தி இருக்கணும். மதுரையில இருந்து மாட்டு வண்டியில வந்திருந்தா ஒருவேளை மாடுதான் வந்திருக்கும், நான் லேட்டா தான் வருவேன். ஐயா அது மட்டுமா, இத்தனை லைட்டு, இத்தனை கேமரா, இந்த பிரம்மாண்ட மேடை எல்லாம் உருவாக்குனது எதுங்கய்யா? எங்க டெக்னாலஜிங்கயா? இந்த பண்பாட்டையும் இந்த விவசாயத்தையும் சொல்லணும்னாலே அதுக்கு புதிய யுகம் சேனல் இருந்தா தானே உலகத்துல போய் சொல்ல முடியும். அப்ப இன்றைய சூழல்ல அவசியம் டெக்னாலஜிங்கிறது வேணுங்கய்யா. வெள்ளிப்பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்றான் பாட்டுக்கொரு புலவன் பாரதி. அவன் கனவை நனவாக்கியது எது? இமயமலையின் சிகரம் தொட்டு கடலில் மூழ்கி முத்தெடுத்து செவ்வாய்க்கோளில் மண்ணெடுத்து அகல பாதாளத்து வரைக்கும் இன்னைக்கு டெக்னாலஜிங்கிறது நுழைஞ்சிருச்சுங்க ஐயா. புறாவை தூதனுப்பி கடுதாசியில் நலம் விசாரிச்சு கிரீட்டிங் கார்டுல வாழ்த்தனுப்பி தந்தையில அவசர செய்தி அனுப்பிய காலம் போய் இன்னைக்கு SMS, Facebook, ட்விட்டர்னு இன்னைக்கு தகவல் பரிமாறிட்டு இருக்கோங்க ஐயா. இந்த டெக்னாலஜி இன்னைக்கு அவசியம் தாங்க ஐயா. இந்த மண்டபத்தை எடுத்துக்கங்க, இவ்வளவு அழகான மண்டபத்தை நடுவுல பில்லர் எதுவுமே இல்லாம அத்தனை பேர் உட்கார்ந்து பாக்குறோம்னா பொறியியல் வளர்ச்சியின் காரணமா தானே இதை நம்ம சாதிச்சு காட்டுறோம். ஐயா மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, கடகட வண்டியில தாத்தா போனாரு, புடுபுடு வண்டியில அப்பா போனாரு, இன்னைக்கு பறக்கும் கார்ல மகன் போறாங்கய்யா. இதுக்கு டெக்னாலஜி தாங்க ஐயா உதவுது. கட்டாயம் போறாரு, போயிட்டு ஆம்புலன்ஸ்ல வர்றாரு. ஐயா நாம எல்லாம் 10வது 12வது படிக்கும் பொழுது ரிசல்ட் எதுலங்க ஐயா பார்த்தோம்? அப்ப எல்லாம் பேப்பர்ல ரிசல்ட் வரும், விடிய காலம் போய் உட்கார்ந்துருப்போம் பேப்பர்ல பாக்குறதுக்காக, காலையில வரைக்கும் உட்கார்ந்துருப்போம். ஆனா இன்னைக்கு எங்க டெக்னாலஜி என்ன தெரியுமாங்க ஐயா பண்ணிருக்கு? வீட்டுல பையன் அழகா கூலா சோஃபால உட்கார்ந்துட்டு செல்போன்ல ரிசல்ட் பாக்குறாங்க ஐயா. அந்த அளவுக்கு எங்க டெக்னாலஜி இன்னைக்கு வளர்ந்துருக்குங்க ஐயா. ஐயா இன்னைக்கு உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், திருப்பதி ஏழுமலையான நீங்க பார்த்து தரிசிக்கணும். சரி, முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 3 நாள் போய் அடைச்சி வச்சு கால் கடுக்க நின்னு திருப்பதி ஏழுமலையான பார்க்காமயே திரும்பி வந்தவங்க எத்தனை பேரு? ஆனா இன்னைக்கு ஆன்லைன்ல புக் பண்ணி கரெக்ட் டைமுக்கு போய் ஏழுமலையான கூட எங்களால தரிசிச்சுட்டு வர முடியுங்கய்யா. ஆமா, நீ அடுத்ததுல ஏழுமலையானே வர சொன்னாலும் சொல்லிடுவீங்க நீங்க. ஐயா இன்னைக்கு வீட்டுல பெண்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஆன்லைன் ஷாப்பிங், ஆன்லைன் புக்கிங், ஆன்லைன் பில்லிங் வந்துருச்சு. அந்த அளவுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்தது எது? எங்க டெக்னாலஜிங்க ஐயா. அதனால வாழ்க்கைங்கிற வண்டி சுகமா ஓடணும்னா தொழில்நுட்பங்கிற அச்சாணி அவசியம் தேவைன்னு நான் சொல்லிக்கிறேங்க ஐயா. நலம் தரும் தொழில்நுட்பம் தான் வேணும். அகிலத்தை அழகாக படைத்து அதில் உயிரினங்கள் எல்லாம் விதைத்து அவைகளுக்கு உணவையும் நீரையும் வழங்குகின்ற வல்லவன் நல்லவன் இறைவன் ஒருவனுக்கே புகழனைத்தும். மதிப்புக்குரிய ஐயா, இன்னைக்கு நான் எதை பத்தி பேச வந்திருக்கேன் தெரியுங்களா? நம்ம பேசிக்கிட்டு இருந்தப்ப நாம ஒரு விஷயத்தை நம்ம யோசனை பண்ணணும். கம்ப்யூட்டருங்கிறது எது வரைக்கும் தெரியுமா ஒர்க் ஆகும்? கம்ப்யூட்டருங்கிறது கரண்ட் இருக்கிற வரைக்கும் தான் வேலை செய்யும். கம்ப்யூட்டர் என்பது கரண்ட் இருக்கும் வரைதான் இயங்கும். செல்போன் என்பது அதில் சார்ஜ் இருக்கும் வரைதான் இயங்கும். வாட்ஸ்அப், ட்விட்டர், பேஸ்புக் என்று சொல்லக்கூடியவை எல்லாம் ஆன்லைன் இருக்கும் வரைதான் இயங்கும். ஆனால் இந்த உலகம் இருக்கும் வரை இயங்குகின்ற ஒரே விஷயம் எது என்று சொன்னால் என் விவசாயியும் அந்த விவசாயத்தை தொழிலாக கொண்டிருக்கின்ற விவசாயிகள் தான் சார். நீங்க முன்னுரையில தலைப்பை பத்தி சொன்னீங்க இல்லையா? ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தப்ப கூட நீங்க என்ன சொன்னீங்க? விவசாயம் அக்ரிகல்ச்சர், பண்பாடு கல்ச்சர். அப்ப அக்ரிகல்ச்சருக்குள்ளதான் கல்ச்சர் இருக்குங்கிறத அவங்க மறந்துடப்படாது. சுருக்கமா நீங்க தீர்ப்பை முன்னாடியே சொல்லிட்டீங்க. அக்ரிகல்ச்சரை ஒழுங்கா பாத்துக்கிட்டனாலே அதுல இருக்கிற உள்ளர இருக்கிற கல்ச்சர் ஒழுங்கா இருக்குங்கிறது நீங்க அதை எடுத்து சொன்னீங்க. யோசனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு விவசாயம் எப்படி தெரியுமா இருக்கு? அதனாலதான் சொன்னா, வானத்தை எட்டி நிற்கும் உயர்ந்த மாளிகை யார் இங்கு கட்டி வைத்து போனது? ஊருக்கு பாடுபட்ட ஏழை கூட்டமோ வீடின்றி வாசலின்றி தவிக்குது. எத்தனை காலம் இப்படி போகும்?
என்றொரு கேள்வி நாளை வரும். உள்ளவை எல்லாம் யாருக்கும் சொந்தம் என்றொரு நிலைமை நாளை வரும். 1000 கைகள் கூடட்டும், ஆனந்த கீதம் பாடட்டும், நாளைய காலம் நம்மோடு நிச்சயம் ஒன்று போராடு. வானகமும் வையகமும் எங்கள் கையில் என்றாடு. புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை. வீதிக்கோரு கட்சி உண்டு, ஜாதிக்கோரு சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் இங்கு நாதி இல்லை. இதை நிம்மதியாய் வாழ ஒரு நாளும் இல்லை. இது நாடா இல்ல வெறும் காடா, உண்மை சொல்ல யாரும் இல்லை தோழா. உண்மை சொல்ல யாரும் இல்லை தோழா பாட்டுல சொன்னா. பாட்டு கேட்டீங்களா? உன்னால் முடியும் தம்பின்னு நினைக்கிறேன். இந்த படம் என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் வந்து உதயமூர்த்திங்கிற பேரோட வந்து அருமையா பாடியிருப்பாரு. இந்த பாட்டை எழுதின கவிஞர் வந்து புலமைப்பித்தன். புலமைப்பித்தனுடைய பாட்டு அற்புதமான விஷயம். எல்லாம் இருக்கு இந்த நாட்டுல, என்ன வேணுங்கிறது தான் சொல்லணும். யோசனை பண்ணி யாரும் இல்லை தோழா இந்த பாட்டுல சொன்னா. ஆனா நாங்க இருக்கிறோம் விவசாயத்தை காப்பதற்கும் விவசாயிக்கு குரல் கொடுத்திருக்கு நாங்க இருக்கோம்னு சொல்லித்தான் நான் இங்க வந்திருக்கிறேன். யோசனை பண்ணி பாருங்க, எனக்கு ஊர்ல ஒரு பேர் இருக்கு. என்ன சாதாரண அபுன்னு கூப்பிட மாட்டாங்க, பஞ்சு அபுன்னு தான் கூப்பிடுவாங்க. எல்லாரும் வந்து ராசிபுரத்தை பாராட்டுறப்ப இங்க இருக்கிற நான் பாராட்ட மாதிரி நல்லா இருக்குமா? ஜெய் நடிச்ச படம் சுப்பிரமணியபுரம். ஜெய் நடிச்ச படம் சுப்பிரமணியபுரம். ஜெயிக்க பிறந்த மக்கள் இருக்கிற ஒரே புறம் தமிழ்நாட்டிலே எங்க ராசிபுரம் சார். அப்படி ஜெய் நடிச்ச படம் சுப்பிரமணியபுரமா, ஜெயிக்க போற ஒரு ராசிபுரமா? அருமையா இருக்கு. இதே கொஞ்சம் மாத்தி டியூன் பண்ணி சொல்லிட்டா அழகா அந்த கோவில வச்சு சொல்லட்டுங்களா? யோசனை பண்ணி பாருங்க. இப்ப உங்களை வச்சே நான் சொல்றேன் சார். நீங்க இந்த யாவரும் கேளினுடைய கதாநாயகன் நீங்க தானே. யாவரும் கேளிர் கதாநாயகன் திரு பேராசிரியர் ஞான சம்பந்தம். இந்த ராசிபுரம் மக்கள் தான் நம்ம சொந்த பந்தம். அடே அப்பா, சம்பந்தம் சொந்த பந்தம் எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம்னு சொல்லா சார் ஒரு கவிங்க. நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம் என்று சொன்னதால் தான் என்னவோ முதுகெலும்பு எப்படி மனிதனுக்கு பின்னால் இருக்கிறதோ அதுபோல் என் விவசாயமும் நாட்டில் பின்னாலேயே இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னா, இந்த விவசாயம் வளம் பெற்றாதான் மத்த எல்லா விஷயம் வரும் சார். யோசனை பண்ணி பாருங்க. இனோவா கார்ல வந்தது நவீனம்னு அவங்க சொன்னாங்க, அது கிடையாது. இனோவா கார்ல வந்தது முக்கியம் இல்ல. இனோவா கார்ல வந்தாலும் இதயம் நிறைய பாசத்தோடு உங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு போயிட்டு வர்றமான்னு நீங்க சொல்லிட்டு வந்தீங்க பாத்தீங்களா? அதுதான் சார் எங்களுக்கு வேணும். அதுதான் சார் விவசாயத்தினுடைய பண்பாடு. யோசனை பண்ணி பாருங்க. அதனாலதான் அழகா இன்னைக்கு கேள்வி கேட்டான். நான் கூட சாய் பக்தன் சார். நாய் கூட சாய் பக்தன் தான். எந்த சாய் தெரியுமா? விவசாயி பக்தன் சார். யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நவீனத்தை பத்தி நீங்க பேசுறீங்களே, இன்னைக்கு நவீனமா இருக்குது. அன்னைக்கு ஒரு ஆள் சொல்றான், ஓனமா சொனங்கி போய் உட்கார்ந்துட்டு ஆனா பிறந்ததுக்கு ஆண்ட்ராய்டு போனா பிறந்திருக்கலாம். ஆனா பிறந்ததுக்கு ஆண்ட்ராய்டு போனா பிறந்திருக்கலாம். ஏன்டான்னு கேக்குறேன். அப்பயாவது என் மனைவி என்ன அடிக்காம டச் பண்ண மாட்டாளாங்கிற ஒரு ஏக்கம் தாங்கிறான். எங்க பார்த்தாலும் பரபரப்பு சார். நலம் தரும் நவீனம்னு அவங்க சொல்றாங்க தொழில்நுட்பத்தை. இன்னைக்கு டெக்னாலஜியால பிரச்சனை தான் வருது. யோசனை பண்ணி பாருங்க. அவன் 3 நாள் வச்சிருக்கான் சார். போன சொல்றேன். அத சொன்னீங்களா? ஆமா 3 நாள் வச்சிருக்கான். நான் 3 நாள் வச்சிருக்கான்னு பயந்து போயிட்டேன். அப்படியே 3 நாள் போன் வச்சிருக்கான். எல்லாமே ஏதாவது ஒரு புது படம் வந்தா அதே ரிங்டோனா வச்சிருக்கான். யாருக்கு போன் அடிச்சாலும் அவன் போன் எடுத்து பாக்குறான், நமக்கு தான் வந்திருக்குதா அப்படின்னு எடுத்து பாக்குறான். அன்னைக்கெல்லாம் சேலத்துல இருந்து மெட்ராஸ்க்கு போயிட்டு இருக்கேன் சார். நைட் எஸ்சிடிசி 12 மணிக்கு போயிட்டு இருக்கப்போ ஒருத்தர் ரிங்டோன் வச்சிருக்கான். ஐயோ பத்திக்கிச்சு 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 பத்திக்கிச்சு. கண்டக்டர் டிரைவரும் பஸ் தான் பத்திக்கிச்சாட்டுன்னு கொண்டு போய் புளிய மரத்துல விட்டு முன்னாடி இருக்கிறவங்க கம்பில் அடிச்சு மூக்கலை வாயில ரத்தம் வருது. அந்த போனை அட்டன் பண்ணிட்டு யாரு காரணமோ அவன் சொல்றான், மாப்பிள்ள இங்க ஒரே சத்தமா இருக்குன்னு அப்புறம் போன் பண்றேங்கிறான். அம்புட்டு சத்தத்துக்கு காரணமே அவன் தான் சார். நீங்க டெக்னாலஜி பத்தி சொல்றீங்க. யோசனை பண்ணி பாருங்க. போனுனால ஒரே பரபரப்பு சார். இன்னைக்கெல்லாம் 2 போன் வச்சுட்டு கொஞ்ச நேரத்துல போனு நல்லா டென்ஷன் ஆயிடுறான். கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பார்த்தா அவனே ஒரு போன்ல இருந்து இன்னொரு போனுக்கு போன் பண்ணி ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு மாத்தி மாத்தி பேசிட்டு போறான் சார். அன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் போன் பேசிட்டு தான் வந்தாரு. வந்த ஒரு டேபிள் வச்சுட்டு பாத்ரூம் போலான்னு போனாரு பாருங்க. போன கேப்ல போன் வந்துருச்சு. திரும்பி ஓடி வந்து போனை எடுத்துட்டு ஹலோ ஹலோ யார் பேசுறீங்க, ஹலோ ஹலோ ஹலோன்னு 5வது மாடி போயிட்டார். பின்னாடியே பையன் ஓடனான். யோ இங்க வா, இன்னும் 5 மாடி போனாலும் பேச மாட்டேன், குடியா டிவி ரிமோட்னு வாங்கிட்டு வந்துட்டான். டேபிள்ல இருந்த டிவி ரிமோட்டை போனு காதுல வச்சுட்டு மேல போயிட்டாருங்க. அந்த கேப்ல அந்த வீட்டுக்காரம்மா அந்த செல்போனை எடுத்து டிவி சேனல் மாத்துது. என்ன மாறவே மாட்டேங்குது. உங்க நவீன இன்னைக்கு அந்த மாதிரி சிக்கல்ல தானே கொண்டு போய் விட்டு இருக்கு. எவ்வளவு யோசனை பண்ணி பாருங்க. அதனாலதான் சார் நாங்க அன்னைக்குமே பாட்டுல சொன்னோம், அந்த உழைப்பை பத்தி நாங்க அன்னைக்கு சொல்றோம். எண்ணிப்பாரு கொஞ்சம் ஏர்பிடிக்கும் ஆள, சோற்றில் நாம கைய வைக்க சேத்தில் வைப்பாங்க ஆள,
சாக்கடைக்குள் போய் சுத்தம் செய்யும் பேரு, 4 நாள் லீவு போட்டா நாரி போகும் ஊர். மூடி வெட்டும் தோளில் செய்யும் தோழந்தான் இல்லையேல் நமக்கெல்லாம் ஏது அழகு. ஆற்றி நீரில் இறங்கி துணி துவைப்பவன் இல்லையேல் வெளுக்குமா உடை அழுக்கு. எந்த தோளில் செய்தான் என்ன செய்யும் தோளில் தெய்வம் என்று பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே. இப்ப நான் என்ன சொல்லணும்? ரிப்பீட் எப்படி சொல்லணுமா? தீர்ப்பை எங்க பக்கம் சொல்லணும்னு கேக்குறேன் சார். அவ்வளவுதான் சார். நிறைவா ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடறேன் சார். யாவரும் கேள்வி இருந்த நிகழ்வினுடைய நிறைவா ஒரே ஒரு கோரிக்கையை இந்த அரசாங்கத்திற்கும் சரி எல்லாத்துக்கும் சொல்றேன். இன்னைக்கு குழந்தைகளை பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறப்ப கூட ஆக்குபேஷன், ஃபாதர் ஆக்குபேஷன் ஒரு இடம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பிசினஸ் ப்ரொபஷனல் நிறைய விஷயம் கொடுக்கறாங்க. விவசாயம்ங்கிறத கண்டிப்பா கொடுக்கணும். விவசாயம்ங்கிறது கூட ஒரு மதிக்கக்கூடிய விஷயம்ன்றத இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தாய்மார்கள்லாம் பள்ளிக்கூடத்துல குழந்தைய சேர்த்துட்டு சொல்றாங்க, என் பிள்ளை கான்வென்ட்ல படிக்கிறான், என் பிள்ளை கம்ப்யூட்டர் படிக்கிறான். கான்வென்ட்ல படிக்கிறதும் கம்ப்யூட்டர் படிக்கிறது மட்டுமல்ல பெருமை, அது தற்காலிக சந்தோஷத்தை தான் தரும். எந்த தாய் ஒருத்தி என் பையன் கான்வென்ட்டில் மட்டும் படிக்கவில்லை, காளை மாட்டையும் பிடிக்கிறான், கலப்பையும் எடுக்கிறான்னு சொல்றாங்களோ அதுதான் சார் வெற்றின்னு சொல்லி வாய்ப்பு நன்றி கொடுக்கிறேன். நன்றி. என்ன அழகா பாடுறாரு பாருங்க. அவன் கான்வென்ட்ல படிக்கிறாங்கிறது பெருசு இல்லையா, கலப்பை பிடிக்கிறான், காளமாட்டையும் பிடிப்பான் என்ற பெருமை வந்தால் தான் அருமைனாரு. ரொம்ப அழகா அப்படி ரொம்ப அழகா பண்ணுங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். சக்கரை கசக்க முக்கனி துவர்க்க அமிழ்தினும் இனிய தமிழ் அன்னைக்கு வணக்கங்க ஐயா. ஐயா, இன்றைய சூழல் அவசிய தேவை என்ன தெரியுமா? பலம் தரக்கூடிய பண்பாடு தாங்க ஐயா. எல்லார் பண்பாட்டுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. ஆனா நம்ம பண்பாட்டோட தனித்துவம் என்ன தெரியுமா? அறிவியலோடு ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்தாங்க. கால்ல போடுற மெட்டியில இருந்து நெத்தியில வைக்கிற நெத்தி பொட்டு வரைக்கும், சாணம் தெளிச்சு போடுற கோலத்திலிருந்து கோயில் கோபுர கலச வரைக்கும் எல்லாமே அறிவியல். அறிவியலோடு ஆன்மீகமும் விஞ்ஞானத்தோடு மெய்ஞானத்தையும் அழகா சொல்லி கொடுத்தது நம்ம பண்பாடு. இன்னைக்கு பல பேரு வாழ்க்கையே விளையாட்டா பார்த்துட்டு இருக்கான். ஆனா விளையாட்டுல கூட வீரத்தை சொல்லி கொடுத்தவன் நாங்க. எப்படி தெரியுமா? கபடி ஆடும் போது விட்டு பிடின்னு சொன்னோம். அதே சிலம்பத்துல கவனத்தை விட்டராதன்னு சொன்னோம். பல்லாங்குழியில இல்லாத இடத்துக்கு இருக்க இடத்திலிருந்து எடுத்து நிரப்பக்கூடிய பொருளாதாரத்தை சொன்னோம். அதே சமயம் கூட்டாஞ்சோறுல ஒற்றுமைய சொல்லி கொடுத்தங்க ஐயா. இப்படி விளையாட்டோடு வீரத்தை விளைவிச்சவங்க நாம. அப்படிப்பட்ட பண்பாடு தாங்க ஐயா இன்னைக்கு அவசியம். அக்கா, எல்லாரு கையிலயும் ஆண்டி கையில கூட இன்னைக்கு ஆண்ட்ராய்டு இருக்கு. அது முக்கியம் இல்லைங்க. ஆண்டி கையில கூட ஆண்ட்ராய்டு இருக்கா? ஆண்டி கையில கூட ஆண்ட்ராய்டு இருக்கு. அது முக்கியமே இல்லைங்க. 5 நிமிஷம் அசந்து போயிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், 5 நிமிடம் அன்னை மடி தூக்கும் போதுன்னு சொல்லி தந்த பாசத்தை சொல்லி கொடுத்ததுங்க நம்ம பண்பாடு. இன்னைக்கு கல்யாண வீடுகள்ல போனா பொதுவா அவங்க கேக்குறது என்ன தெரியுமா? நீங்க எந்த ஐடியில இருக்கீங்க? Facebookல நான் அந்த ஐடியில இருக்கேன். இப்படிதாங்க ஐயா சொல்லி பழகுறோம். ஆனா அது இல்ல, நான் உன் அக்கா, நீ என் தம்பி, சித்தப்பா, சித்தி, மாமா, மச்சை, பெரியம்மா, பெரியப்பா, நங்கையா, கொழுந்தையா, மச்சன்னு 1 விட்ட சொந்தம், 2 விட்ட சொந்தம். இப்படி குடும்ப உறவுகளை கூகுள்ல தேடாதீங்க, குடும்பத்துல தேடுங்க சொல்லி கொடுத்தது. குடும்ப உறவுகளை கூகுள்ல தேடாதீங்க, குடும்பத்துக்குள்ள திரும்பி பாருங்க. புரியாம பேசுறாரு அவருதானே. அக்ரிகல்ச்சர்ல கல்ச்சர் இருக்கான், தமிழுக்கு வாங்க, அதான் நம்ம பண்பாடு. ஏன் தெரியுமா? இன்னைக்கு பலம் தரக்கூடிய பண்பாட்டை சரியா பார்த்திருந்தா வளம் தரும் விவசாயம் தனியா போயிருக்காது. ஏன்னா வாழ்க்கை நெறிமுறையோட விவசாயத்தை வாழ்வியலா சொல்லி கொடுத்ததே நம்ம பண்பாடுதான். அதனாலதான் சொல்றேன், இன்றைய சூழல்ல அவசியமான தேவை, நிச்சயமான தேவை, கண்டிப்பான தேவை பலம் தரக்கூடிய பண்பாடேன்னு பேச வந்தேன். வீட்டுல அப்பா அம்மாவை கூட கூகுள்ல தேடாதீங்க, குடும்பத்தை வீட்டுக்குள்ள தேடுங்க, கூகுள்ல தேடாதீங்கன்னு சொல்லி பண்பாட்டை சொல்லிருக்காங்க. திங்களோடும் செல்லும் பருதி தன்னோடும்
விண்ணோடும் பொங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்த எங்கள் தமிழாம். எங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள்ல நீங்க யாராவது தொழில்நுட்பம் இல்லாத இங்க வந்து உட்கார்ந்துருப்பீங்களா? பாருங்க, நினைச்சு பாருங்க, இருக்க முடியுமா? உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாதுங்க. எங்கள் தொழில்நுட்பம் இல்லைன்னா அது கூட மிஞ்சாதுங்க. நல்லா சொல்லுங்க. அந்த காலத்துல பாரதி சொன்னா, நிலாவை காட்டி சோறு ஊட்டின காலம் போக இன்னைக்கு நிலாவுக்கே போய் சோறு போடுற நேரம் வந்துச்சுங்க. இது எந்த யாரால வந்தது? எங்களுடைய தொழில்நுட்பத்தால தான் வந்தது. இல்லைன்னா தொழில்நுட்பம் இல்லைன்னா இந்த அரங்கத்துல கூட ஒரு நொடி கூட இயங்காதியா. அதனால எங்கள் தொழில்நுட்பம் தான் இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய தொழில்நுட்பமாக இயங்குகின்றது. சொன்ன அதே பாரதி அழகா சொல்றாரு, காசியில ஒருத்தர் பேசுனா அது எங்க கேட்கணுமா? காஞ்சியில. காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்வோம் சொன்னா அதுல இன்னொரு அர்த்தம் பாத்துக்கங்க. காசியில பேசுறவரு இந்தியில பேசுவாரு அல்லது வேற மொழியில பேசுவாரு, காஞ்சிபுரத்தில் இருக்கவர் தமிழ்ல கேட்பாரு. அப்ப அந்த கருவி மொழிபெயர்த்தும் தர வேண்டுமா? அதான் முக்கியம். அதுதான் அந்த யோசனை இருக்கணும். அவர் இந்தியில பேசி இவர் வாட்டுக்கு இந்தி நைமாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது. மனிதனுக்கு ஒரு கை விவசாயங்க, இன்னொரு கை பண்பாடுங்க. ரெண்டு கையும் இல்லாதனா கூட பரவாயில்ல, உயிர் வாழ்ந்துடலாம். ஆனால் உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் இல்லைன்னா உயிர் வாழவே முடியாதுங்க. சபாஸ் சபாஸ். கையில்லாம கூட வாழ்ந்துடலாம், உயிர் இல்லாம வாழ முடியாது. தொழில்நுட்பம் உயிர் போன்றது. இன்னைக்கு தொழில்நுட்பம் பாத்தீங்கன்னா விண்ணில கூட இயக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நுட்பமான ராக்கெட் அனுப்பியிருக்காங்க. அது மேல போயிருந்தா கூட மீண்டும் வந்து இங்கேயே மீண்டும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கூட இருக்குதுங்க. ஆகவே தொழில்நுட்பம் தான் இந்த உலகில் சிறந்தது என்பதை எடுத்து கூறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. பிறந்து சிறந்த மொழிகளுள் சிறந்தே பிறந்த தமிழ் மொழிக்கு என்னுடைய முதல் வணக்கம். ஐயா, இன்னைக்கு நமக்கு அத்தியாவசிய தேவை என்னங்க ஐயா? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், மூணுமே நமக்கு விவசாயி தந்தது தானையா? உண்ண உணவு விவசாயி தந்தது, உடுத்த உடை பருத்தி விவசாயி தந்தது, இருக்க இருப்பிடம் ஓலை வீடு விவசாயி தான் நமக்கு அறிமுகப்படுத்தியது. நாம் இப்பெல்லாம் சொல்றோம் தொழில்நுட்பவாதி. இந்த மூணுமே விவசாயி தான் கொடுக்குறாங்க. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இதுல பண்பாடு எங்க வந்துச்சு? டெக்னாலஜி எங்க வந்துச்சு? நாமெல்லாம் சொல்றோம் அப்துல் கலாம் தொழில்நுட்பவாதி அப்படின்னு. அவரோட அழகான வாக்கியம் ஒண்ணு இருக்கு தெரியுமா? அக்ரிகல்ச்சர் இஸ் த ஒன்லி கீ விச் கேன் ரெடியூஸ் த பாவர்ட்டி. ஏழ்மையை ஒழிக்கக்கூடிய ஒரே சாவி விவசாயம் மட்டும்தான் சொன்னாரே. ஐயா, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க இன்னைக்கு இருக்காங்களா ஐயா? கட்டாயம் இருக்காங்க. வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கும் கோடான கோடி மக்களுக்கு உங்களுடைய டெக்னாலஜியால் பிளாஸ்டிக் அரிசியையும் பிளாஸ்டிக் முட்டையையும் மட்டுமே தர முடியும். ஆனால் அவர்களுக்கு நல்ல சாப்பாடு என்னோட விவசாயியால மட்டும்தான் தர முடியும். பசி வந்தா பத்தும் பறக்கும்பாங்க. அதுல மானம், கல்வி, ஞானம், உங்க தொழில்நுட்பமும் சேர்ந்து பறந்துருங்கயா. நம்மோட வாழ்க்கை சுழற்சியில நம்ம விவசாயம், விவசாயி ரெண்டையுமே மறந்துட்டோம். எங்க பாட்டி இருந்தாங்க, இப்ப அவங்க அரிசியே சாப்பிடுறது இல்ல, சிறுதானியம் தான் சாப்பிடுவாங்க. ஏன் பாட்டி இப்படி சாப்பிட மாட்டேங்கிறீங்க அரிசின்னு கேட்டேன். இப்ப வரதெல்லாமே அரிசி. நான் அரிசியிலேயே எங்க காலத்துல மருத்துவம் இருந்தது. புதுமணம் செய்தவளுக்கு மாப்பிள்ளை சம்பானும், வயது வந்த பெண்களுக்கு பூங்காருன்னும், சிவப்பு கவனி கருப்பு கவனின்னும், யானை மிதி அரிசின்னு அப்போ ஒரு அரிசி இருந்ததான். யானையே மிதிச்சா கூட அந்த அரிசி வளருமா? அதெல்லாம் அரிசியோட பேரு. எப்படி தொண்டன் படத்துல சமுத்திரக்கனி 100 மாடுகளுடைய பேரை அசராம சொல்லுவாரோ அது போல நம்முடைய ஊர்ல எப்படி இருக்கு, ஒவ்வொரு நெல்லுக்கு பேர் வச்சிருக்காங்க. இந்த மாநாட்டில் நான் பார்த்தேன், கர்நாடகால அரிசி கடைக்கு போனா எங்களுக்கு இட்லி அரிசி கொடுங்க, சாப்பாட்டு அரிசி கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்களாம். ஆஸ்துமாக்கு அரிசி கொடுங்க, சக்கரை வியாதிக்கு அரிசி கொடுங்க, பிரசவத்துக்கு அரிசி கொடுங்கன்னு கேட்பாங்களாம். அந்தந்த அரிசியை வாங்கி சாப்பிட்டா அந்தந்த நோய் போயிரும் சொல்ற அளவுக்கு நம் நாட்டில் அபூர்வமான நெல் இருக்குன்னு சொன்னா உணவே மருந்து, மருந்தே உணவு. உங்களோட தொழில்நுட்பத்தை வச்சு அந்த அரிசியோட படத்தை வேணா கூகுள்ல காட்டலாமே தவிர அத கண்ணுல காட்டுறது என்னோட விவசாயியால மட்டும். நான் வந்துட்டு இப்ப தொழில்நுட்பம் பேசுறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரே ஒரு சவால் விடுறேன். என்னதான் உங்க தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் என் விவசாயி செய்யற ஒண்ணு அவனால செய்ய முடியாது. என்ன தெரியுமா? என்னதான் உங்க தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் ஒரு நெல்மணியை டவுன்லோட் பண்ணி ஒரு அரிசியை உங்களால ஷேர் பண்ணவே முடியாதியா?
அதனாலதான் சொல்றேன், தற்போதைய சூழலுக்கு அரிசிய சோறு பண்ணலாமே தவிர ஷேர் பண்ண முடியாது. அதனாலதான் சொல்றேன், தற்போதைய சூழலுக்கு அவசிய தேவை விவசாயம், விவசாயம் மட்டும்தாயா. தாலாட்டு பாட்டிலே பிறந்து நடவு பாட்டிலே நடைபயின்று கும்மி பாட்டிலே கன்னி பருவம் எய்தி நேற்றும் இன்றும் என்றும் இளமையுடன் இருக்கும் தமிழன்னையை வணங்கி உரையை தொடங்குகிறேன். ஐயா, இன்னைக்கு விவசாயம் எல்லாரும் பண்றாங்க, எல்லா இடத்துலயும் இருக்குது. தொழில்நுட்பம் இல்லாத இடமே இல்லைன்னு இவங்களா சொல்லிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பாதி மொழிகளுக்கு தாய்மொழியா இருக்கிறது எங்க தமிழ் மொழி தாங்க ஐயா. அந்த தமிழ் தாயோட மகன் நான் ஒரு தமிழன் தான் நம்மளை தனிமைப்படுத்தி காமிக்கிறதே நம்ம பண்பாடு தாங்க ஐயா. பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், பண்பாடு இல்லைன்னா அவன் மனுஷனே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஐயா, பண்பாடுங்கிறது அன்பு அன்பு காட்டுறதோட பிரதிபலிப்பு தான் பண்பாடு. முல்லைக்கு தேர் கொடுத்தவர் பாரி, மயிலுக்கு போர்வை கொடுத்தவர் பேகன். ஒரு அரசவையில மணியே கட்டாம இருந்தாரோ அரசன், ஏன்னா அது வண்டுகளுக்கு தொந்தரவா இருக்குன்னு சொல்லி மணியே கட்டாம இருந்தாரோ ஒரு அரசன். தன்னிடம் வந்து நீதி கேட்ட பசுவிற்காக தன்னோட மகனை தேர்கால வச்சு பலி கொடுத்தாரு மனுநீதி சோழன். இதனால எதுக்கு சொல்றேன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா நம் நாட்டு மன்னர்கள்லாம் ஓரறிவு உயிரினத்துல இருந்து 6 அறிவு உயிரினங்கள் வரைக்கும் அன்பு செலுத்தணும்னு சொல்லி கொடுத்தது நம்ம தமிழர் பண்பாடு தாங்கய்யா. பாருங்க, தேர்ல வர்ற மன்னன் காதலிய மனைவிய பார்க்க அந்த குதிரையோட கழுத்துல மணி இருக்குது, வழிநடுக பூக்கள்ல வண்டு உட்கார்ந்துருக்கு. அப்ப தேரோட்டிட்ட மன்னன் சொன்னானா, எப்படி நீ இந்த மணியினுடைய நாவை இழுத்து கட்டிரு, இந்த ஓசை கேட்டா அந்த வண்டு பறந்துடும், அப்படி பறக்க கூடாது என்று தாதூன் பறவைக்கு பேதூன் செய்யாமல் என்ன செஞ்சான், அந்த மணியின் நாக்க கட்டி பிடிச்சான் ஒருத்தன். தன்னுடைய வீட்டு வாசல்ல அரண்மனை வாசல்ல மணி கட்டி வச்சு ஒரு பசுமாடு வந்து இழுத்த போது அந்த கன்றை அழித்த தன் மகனுக்காக, அவனையே வீதி விடங்கன் என்ற மகனுக்காக தானே தேர் ஓட்டி அவனை கொல்ல முயன்றான் மனுநீதி சோழன் என்றால் இதெல்லாம் நம்முடைய பாரம்பரியத்தில் வந்த செய்திகள். இதுதான் பண்பாடு. ஐயா, சமத்துவங்கிறது பண்பாடோட கூட பிறந்த தம்பி மாதிரி. நம்ம அப்துல் கலாம் ஐயா ஒரு விழாவுக்கு போயிருக்கும் போது ஒரு பாப்பா வந்து கேக்குறாங்க, ஐயா சமத்துவம்னா என்னன்னு சொல்லுங்கன்னு. அதுக்கு அப்துல் கலாம் ஐயா சொல்றாரு, பாப்பா இந்த குத்து விளக்கு ஒரு இந்துவினுடைய அடையாளம், இந்த மெழுகுவர்த்தி ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம், இந்த குத்து விளக்கு ஏற்ற போகிற நான் ஒரு முஸ்லீம், இதுதான் பாப்பா சமத்துவம் அப்படின்னு சொல்றாரு. மூணையும் ஒரே விஷயத்துல காட்டுறாரு பாருங்க. இப்படி சமத்துவத்தை மற்ற நாடுகளுக்கு எல்லாம் கத்து கொடுத்தது நம்ம தமிழர் பண்பாடு தாங்க ஐயா. ஐயா, இன்னைக்கு தொழில்நுட்பம் தான் எங்களுக்கு அவசியம், விவசாயம் தான் அவசியம் பேசுறாங்களே, அவங்க பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி அதிகமா கோதுமை உற்பத்தி பண்ற இடத்துல அந்த கோதுமை எல்லாத்தையும் மூட்டையில பிடிச்சு ஒரு குடோன்ல அடுக்கி வச்சிருந்தாங்க. ஆனா அதை பாதுகாக்கிறதுக்கான வசதிகள் எதுவுமே இல்ல. அதனால மழை பெஞ்சி அது பூச்சிக்கும் புழுவுக்கும் தாங்க இரையாச்சு. விவசாயிகள் இப்ப சொல்லுங்க, நீங்க உற்பத்தி பண்றதெல்லாம் பூச்சிக்கும் புழுவுக்கா இல்ல மனுஷங்க நாங்க சாப்பிடுறதுக்கா? இதே தொழில்நுட்பம் வேணும்னு பேசுறீங்களே, உங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த உணவை நீங்க இன்னைக்கு பாதுகாத்து வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு பசிய பட்டினால் எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, அத்தனை பேத்துக்கு நீங்க கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஐயா, ஒரு மனிதனை மனிதனாக்குறது நம்ம தமிழர் பண்பாடு தாங்க ஐயா. விவசாயி உற்பத்தி பண்ணலாம் பருத்தி, தொழில்நுட்பத்தினால நீங்க அடையலாம் திருப்தி. ஆனா எங்க தமிழர் பண்பாடு தான் சொல்லி கொடுத்துச்சு ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு. ஒரு மனுஷனை முழு மனுஷனா மாத்துறது எங்க பண்பாடு தான். அதனால இன்றைய சூழ்நிலையில மிக மிக அவசியமானது பண்பாடு தான். என்னுடைய முறையை முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஐயா, இன்றைய சூழ்நிலை அவசியம் தேவை எதுன்னு கேட்டிருக்கீங்க. வளம் தரும் விவசாயம், பலம் தரும் பண்பாடு, நலம் தரும் தொழில்நுட்பம். நீங்களே சொல்லிட்டீங்க, அது நலம் தரும் தொழில்நுட்பம். தலைப்பிலே இருக்கு, தலைப்பிலே இருந்துட்டு இன்னைக்கு என் கையில மைக் இருக்கு, உங்க கையில மைக் இருக்கு. இங்க 2000 பேர் பாக்குறாங்க ஐயா. ஆனா இந்த நிகழ்ச்சிய 2 லட்சம் பேர் பாப்பாங்களா? 2 கோடி பேர் பாப்பாங்க. 2 கோடி பேர் பாப்பாங்க. அப்ப அந்த 2 கோடி பேர் பாப்பாங்களா எதன் மூலியமாங்கய்யா? தொழில்நுட்பம் தானங்கய்யா. கட்டாயம். அந்த காலத்துல எல்லாம் பழமொழி ஒண்ணு இருக்கு, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம். ஆனா இப்ப எப்படி தெரியுமா? செல்போன் டவர் இல்லாத ஊர்ல குடியிருக்காதீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா எல்லாரும் 5 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் நம்ம செல்போனை வச்சிருக்கோம் ஐயா. இப்ப பண்பாடு விவசாயம் நாங்க அவங்களுக்கு நம்ம தொழில்நுட்பம் ஒண்ணு செஞ்சுச்சு. தடை அதை உடைன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு, எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு போறான்னாங்க. அது பண்பாடு தாங்கய்யா, அது விவசாயம் தான். ஆனா
லட்சக்கணக்கான பேரை அந்த மெரினா பீச்ல கூட்டினது எதுங்கய்யா? நம்மளோட இந்த தொழில்நுட்பம். வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக், இதுல யாராவது ஐ சப்போர்ட் ஜல்லிக்கட்டுன்னு அடிக்காம இருந்திருப்பாங்களா? அது மட்டும் இல்ல, மாப்பிள்ளை பிறப்புடு அப்படின்னு உடனே கிளம்பிட்டோம்ல எல்லாரும். அத்தனை பேரு, பொண்ணுங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் இளைஞர்கள் எல்லாம் ஒண்ணு கூடணும். அது நம்ம தொழில்நுட்பம்யா. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப எல்லா லேடிஸுமே வேலைக்கு போறவங்க. என்னையே எடுத்துக்கோங்க, நான் ஒரு ஸ்கூல்ல டீச்சர். நான் 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும். சரி, அப்ப நான் அம்மியில வச்சு அரைச்சி ஆட்டுக்கல்ல ஆட்டி எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் 8:30 மணிக்கு போக முடியுமாங்க? முடியாது. அதனால அவரே ஆட்ட சொல்லிருந்தா, அவரே அரைக்க சொல்லிருந்தான். அதுக்கு என்ன பண்ணிருக்கோம்? தொழில்நுட்பத்துல மிக்ஸி கண்டுபிடிச்சிருக்கோம், கிரைண்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். சுவிட்ச் போடுமா? மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் கண்டுபிடிச்சது ஒரு ஆம்பளை தான். ஏன்னா அவன் ஆட்டி ஆட்டி ஓஞ்சு போய் அதுக்கு பதிலா அறிவியலுக்குள்ள போயிட்டான். அதுல சீக்கிரமா சமைச்சு, இப்ப என்ன அடுப்பு கூட நம்ம இண்டக்ஷன் சொல்லி கொண்டு வந்துட்டோம். அதுல சீக்கிரமா சமைச்சு 2 வீலர் எடுத்துட்டு கரெக்ட் டைமுக்கு போய் சேர்ந்துடுறாங்கய்யா. அது தொழில்நுட்பங்கய்யா. நான் கல்வித்துறை எடுத்துக்கலாம். நீங்க படிச்சப்ப, எங்க அப்பா படிச்சப்பெல்லாம் மணல்ல எழுதிதான் பிராக்டிஸ் பண்ணோம். நான் படிச்சப்ப ஸ்லேட் பென்சில். அதுக்கப்புறம் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பென்சில். இப்ப என் பையன் நோட் பேட்ல படிச்சிட்டு இருக்காங்கய்யா. இது வளர்ச்சி, தொழில்நுட்பம். எல்லா கல்வித்துறையிலுமே இப்ப எல்லாரும் பேரண்ட், நீங்க உங்க பேரனே ஸ்கூல்ல சேர்த்து போனீங்கன்னா என்ன கேட்பீங்க? ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கா? எங்க ஸ்கூலுக்கு வருவாங்க, ஸ்மார்ட் கிளாஸ் இருக்காங்க. இருக்குங்க சார், அதை எங்க காட்டுங்க. அதை பார்த்துட்டு தாங்க அட்மிஷன் போடுவாங்க. அந்த மாதிரி கல்வித்துறை வளர்ச்சிக்கும் நம்மளோட இந்த காலத்து தொழில்நுட்பம் தான் ரொம்ப அவசிய தேவைன்னு பேசுறதுக்காக வந்திருக்கேன். அதாவது பள்ளிக்கூடத்துல சேர்க்க போறப்ப ஸ்லேட்டு, பென்சில், பேனா. நான்லாம் எனக்கு தெரிஞ்சு 6ஆம் கிளாஸ் வரைக்கும் எனக்கு பேனாவே கிடையாதுங்க. பேனாவா பென்சிலே நான் பார்த்தது இல்லை. ஸ்லேட்டு குச்சின்னு ஒன்று இருக்கும். அதுல சில பேர் அதைத்தான் மத்தியான சாப்பாடாவே சாப்பிடுவாங்க. விடாம தின்னுக்கிட்டே இருக்கான். பழப்பம்னு அதுக்கு பேரு. வாயிலே ஒருத்தர் இப்படி இப்படி சுத்திக்கிட்டே இருப்பேன் நேரமும். அதெல்லாம் உண்டு. இன்னைக்கு சொல்றாங்க பாருங்க, உள்ள நுழையிற போது நான் அமெரிக்கால பிலடெல்பியா மாநிலத்தில் சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன். அங்க என்ன தெரியுங்களா, இப்ப ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இன்னைக்கு சொல்றீங்க இல்லையா, இந்த கிளாஸ் ரூம்ல ஒரு பையன் உட்கார்ந்து இருந்துகிட்டு அவனுக்கு என்ன வசதி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒரு விஷயத்த இந்தியா அப்படின்னு தட்டினா இந்தியாவோடு இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் எல்லாவற்றிலும் தொடர்பு கொள்ளுமாறு அந்த வைஃபை அங்க இருக்குது. இன்னைக்கு நமக்கு வைஃபைன்னு ஆச்சரியம் இல்லை. நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முதல்ல. 10 வருஷத்துக்கு முதல்ல அங்க ஒரு வகுப்பறையில ஒருத்தன் உலகத்தோடு, சந்திரமண்டலத்துக்கு ஒருத்தன் போயிருந்தா அந்த விஞ்ஞானியோடு பேசுவதற்கான வாய்ப்பு அவனுக்கு இருக்குன்னு சொன்னா, படிக்கக்கூடிய காலத்துல காலமாற்றத்திற்கு ஏற்பதான் அதனுடைய தொழில்நுட்பம் வளருதுன்னு அருமையா சொல்லியிருக்காங்க. வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து, கம்பன் கைகளிலே தவழ்ந்து, கண்ணதாசனின் காதலியாய், விண்ணுலகின் மழையாய், மண்ணுலகின் நீராய், உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய், வித்தாக பிறந்து சத்தாக வளர்ந்துட்ட என் அன்னை தமிழுக்கு முத்தான முதற்கண் வணக்கங்கள். உதிக்கிற சூரியன் உறங்குற நேரத்திலையும் தன்னுடைய உறக்கத்தை தொலைச்சிட்டு உலகுக்கு சோறு போடணுமேனு வயலுக்கு போனவனுடைய விவசாயி. சூரியன் வருதோ வரலையங்க, அவன் என்ன செய்யறான், அந்த சூரியன் வர்றதுக்கு முதல்ல நிலத்துக்கு போயிடுறான். உரம்போட போறப்ப ஞாபகம் வச்சுக்குங்க, விடிவதற்கு முன்பாக போகணும். அப்பதான் அது சரியா போய் விழுகும். விதைபாவதற்கு அதே மாதிரி அதிகாலையில போவாங்க. அப்படிப்பட்ட விவசாயம் தான் இன்றைய சூழ்நிலையில அவசிய தேவைன்னு பேச வந்திருக்கேங்க ஐயா. என்னுடைய விவசாயி எப்படிப்பட்டவன் தெரியுமா? எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் விவசாயத்தை கைவிட மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, வீட்டுல விதை நெல்லுன்னு கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பாங்க ஐயா. அடுத்த பருவம் விதைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருப்பாங்க. பட்டினி பஞ்சம் வந்து தான் செத்துட்டா கூட அடுத்த தலைமுறை விவசாயம் செய்ய வேணுமேனு அந்த விதநல சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தான் என்னுடைய விவசாயிகள் ஐயா. இன்னைக்கு ஒரு இலக்கியம் அழகா சொல்லுது, இந்த இடத்துல சாப்பாடு போடுறாங்கன்னு யாவன் ஒருவன் கை கொட்டுறானோ, இப்படி சாப்பாடு போடுறாங்க இந்த இடத்துல அப்படின்னு கை காட்டினாலே புண்ணியம் வந்து சேருமா. அப்ப அந்த சாப்பாட்டை தயாரிக்கிற என்னுடைய விவசாயிக்கு எவ்வளவு ஒரு புண்ணியம் வந்து சேரணும். விவசாயி பட்டினி சாவுன்னு ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்றாங்க இல்லைங்கய்யா, அதுக்கான உண்மை அர்த்தம் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? விவசாயி பட்னியால சாவறதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? 10 பேருக்கு சோறு போட முடியலையே, அவன் பட்னி கிடந்துருவான்னு மனசு வந்து சாகுறான் பாருங்க விவசாயி. அதான் இன்னைக்கு பட்னி சாவுன்னு பதிவு பண்றாங்க ஐயா. எல்லாரும் சொல்றாங்க
விவசாயம் அழியுதுன்னு இல்லங்க, விவசாயி அழிஞ்சிட்டு வர்றான். ஒவ்வொரு மனுஷனுடைய வயிற்றுக்குள்ள பசி இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு விவசாயம் இருக்கும். இன்னைக்கு விவசாயி அழிஞ்சுக்கிட்டு வர்றான். இந்த விவசாயம் ஒரு நாள் கார்ப்பரேட் கைக்கு மாறும். அன்னைக்கு அரிசியோட விலை தங்கத்தோட விலைக்கு ஈடா மாறும். அன்னைக்கு தெரியும் என்னுடைய விவசாயியோட அருமை. ஆக இந்த சூழ்நிலையில விவசாயம் தான் அவசிய தேவை அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேங்க. சொல்றாங்க பாருங்க, ஒரு நாளைக்கு எப்படி கீரை வித்துக்கிட்டு இருந்த விஷயம், சாதாரண ஊர்ல ஒரு பொம்பளை ஒரு வேளாண்மையை சேர்ந்த ஒருத்தர் ஒரு விவசாயி கீரை வித்துக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு நம்ம கீரை வாங்குறதுக்கு ஏசி ரூம்குள்ள போறோம். இந்த கீரையை அங்க போய் வாங்குறப்ப அந்த விலை வேற. அவங்க சொல்ற மாதிரி கார்ப்பரேட் கம்பெனியுடைய கைகள்ல இந்த விவசாயம் போனா என்ன ஆகும் தெரியுமா? அரிசியை எண்ணித்தான் கொடுப்பாங்க. புதுயுகம் வழங்கும் யாவரும் கேளீர் சொல்லரங்கம். இன்றைய சூழலில் அவசிய தேவை வளம் தரும் விவசாயம், பலம் தரும் பண்பாடு, நலம் தரும் தொழில்நுட்பம். விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம்.